गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, ஹேவிளம்பி வருஷம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. மதியம் 1:15 வரையிலே பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம். திதி வளர்பிறை தசமி. யோகம் அமிர்த யோகம் மதியம் 1:15 முதல். காலை பகுதி யோகம் நன்றாக இல்லை. 1:15க்கு பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி ஆரம்பித்தோடனே அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். கடகத்திற்கு காலை 7:25 வரையிலே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. காலையில் 7:25க்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. ஆகவே இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாமில் குரு சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் புதன் சனி, மகரத்தில் கேது, மீனத்தில் சந்திரன். சனிப்பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சொல்கிறேன். டிசம்பர் 19 சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளது. திருநள்ளாறில் பெருசாக போர்டே வச்சுட்டாங்க. 19/12/2017 அன்று காலை 10:01 சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனுசு ராசிக்குள் செல்கிறார் அப்படின்னு போர்டு வச்சுட்டாங்க. காலை 10:01 பெயர்ச்சி ஆகிற டைம் எக்ஸாக்டாக ரொம்ப மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணால் 10 மணி முடிஞ்சு 1 மினிட்டில் கரெக்டாக பெயர்ச்சி ஆகுது. ஆக டிசம்பர் 19 சனி பெயர்ச்சி என்பதால் அதற்கு முன்பாகவே ஆரம்பித்து டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இந்த ராசி பலன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மீன ராசி முடிஞ்ச உடனே ஒரு விளம்பர இடைவேளை, ஆட் பிரேக் ஒன்று வரும். அந்த விளம்பரம் முடிந்த பிறகு அதன் பிறகு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆக போகிறது. இந்த ஜீ தமிழ் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இது ஒளிபரப்பாக உள்ளது. இந்த சிறப்பு நிகழ்ச்சி அதில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசவிருக்கிறேன். டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு பொதுவான ஒரு அறிமுகம், ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் அபவுட் சனி பெயர்ச்சி. சனி பகவான்னா யார், ஏன் பெயர்ச்சி ஆகிறார், எப்படி பெயர்ச்சி ஆகுது, இதுக்கு எந்த அளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிற விஷயங்களெல்லாம் முதல் நாளிலே அறிமுகமாக ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு உரை நிகழ்த்த உள்ளேன். 2வது நாளிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக 12 ராசிகளுக்கும் மேஷம் ரிஷபம் என ஆரம்பித்து மீனம் வரையிலே 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி. அடுத்து 14வது நாளாக சனிப்பெயர்ச்சி தினத்தன்று டிசம்பர் 19 அன்று இந்த 12 ராசிகளுக்கு சொன்ன பலன்கள், முதல் நாள் அறிமுகத்திலே சொன்ன விஷயங்கள், அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து அதெல்லாம் சம்மப் பண்ணி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு இது ஒன்று கொடுக்குறதா இருக்கேன். ஆக மொத்தம் 14 நாட்கள் 2 வாரம் 14 டேஸ் கண்டினியூஸாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்க்க தவறாதீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் பகுதியினை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். காலையிலே அதிகாலை நேரத்திலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்த சந்திரன் இப்பொழுது நகர்ந்து 12ஆம் இடமான மீனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. மீனத்திற்கு வந்தவுடன் சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் ஏற்படும்.
சந்திரனும் மங்களனும் சந்தித்து கொள்ளும் அந்த அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதே அது மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகம். எவ்வளோ பெரிய யோகம் அப்படிங்கிறது நீங்கள் நடைமுறையிலே அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். ஏன்னா சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த கிரகங்கள் ஜனன காலத்திலே அமைந்துள்ள அமைப்பின்படி தற்போது நடைபெறுகின்ற தசாபுக்திகளின்படி சற்று அதிகமாக பலனை கொடுக்கும். நற்பலன்களை அதிகமாக சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு குறைவாக கொடுக்கும். ஆனால் இன்றைய தினம் உள்ள கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு நற்பலன்களை அதிக அளவிலே அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ராசியை 2 சுப கிரகங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்றன. குருவும் சுக்கிரனும் 7லே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம், வெகு சிறப்பான ஒரு யோகம். அது மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சனிப்பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு நடைபெறப் போகும் நன்மைகளுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளும் நேரம் என்று இதை சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னா அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லவா? அதை போல உங்களை தயார் நிலையிலே வைத்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மிகப்பெரிய நன்மைகள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகின்றன, மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகின்றன. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். ரிஷப ராசிக்கு இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து வெகு அற்புதமான நிலையிலே உலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். மிக வலுவான நிலையிலே ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவோடு ஒன்றாக இணைந்திருக்கின்ற கிரக அமைப்பு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதனும் 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனியும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 1, 5, 9 ஆகியவற்றை முக்கோண வீடுகள் என்று சொல்வார்கள், திரிகோணாதிபதிகள். அந்த கிரகங்கள் எங்காவது ஒன்றாக சேர்ந்தால் அது ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். இப்பொழுது 5, 9 கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். எனவே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இப்பொழுது சிறிது சிறிதாக விலகி உங்களுக்கு தொழிலை சுலபமாக வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகளெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து சில பணிகளை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். 2 சந்திரனும் 11 செவ்வாயும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற கிரக அமைப்பு 2 கேந்திரங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடமான கேந்திரத்திலே செவ்வாய், 10ஆம் இடமான கேந்திரத்திலே சந்திரன், சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திரமங்கள யோகம் என்பது மிதுன ராசிக்கு பணத்தை கொடுக்கும். நிறைய பணம் வரும். இன்னைக்கு வருமானம் எக்கச்சக்கமாக வரும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும். மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் உங்கள் தொழிலிலே பார்ப்பீர்கள். உங்கள் பொருளாதாரம் வளரும். தொழில் நன்றாக நடந்தால் மட்டும் போதாது, அதில் வர வேண்டிய பணம் கைக்கு வரணும். சரியான நேரத்திலே பணம் கைக்கு கிடைக்க வேண்டும். அது லேட்டாக கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக படிப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். மாணவ மாணவியர் உற்சாகமாக பயில்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்று காலை 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. ராசி அதிபதி 9ஆம் இடமான மீனத்தில் குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு யோகம். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை அதற்கு அதிபதியான செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் கடகராசிக்கு நன்மை செய்கின்ற விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, துலா ராசியில் இருக்கும் சுக்கிரன் இன்று மதியம் நகர்ந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறது. விருச்சிக ராசிக்கு போனால் அங்கே 4 கிரகம் ஒன்றா சேருது. சூரியன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகம் ஒன்றா சேருது. இன்னைக்கு நகருது. இந்த கிரக மாற்றம் கடகத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சுக்கிரன் வந்து
மற்ற 3 கிரகங்களோடு ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திரன் நகர்ந்து விடுகிறது காலையிலே, மதியம் சுக்கிரன் நகர்ந்து விருச்சிகத்துக்கு வந்து விடுகிறது, காலையிலே துலாத்தில் இருக்கும் சுக்கிரன் நகர்ந்து மதியத்திற்குள் விருச்சிக ராசிக்கு வந்து விடுகிறது. இந்த சுக்கிரனுடைய மாற்றம் கடகத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம். ஏன் 11ஆம் இடமாகிய தன் சொந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கும் பொழுது லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த கிரகங்களோடு ஒன்றாக அது இணையும் பொழுது அந்த யோகம் மிகப்பெரிய யோகமாக கடகத்திற்கு கருதப்படுகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சுக்கிரனும் அந்த 3 கிரகங்களோடு சேர்ந்து 4 கிரக சேர்க்கை இன்றைய தினம் விருச்சிக ராசியிலே நிகழ்வதால் அது கடகத்திற்கு 5ஆம் இடம் என்பதால் கடக ராசிக்கு இது ஒரு யோகமான நாள். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்காத விஷயம்லாம் இப்போ தானாக நடந்துடும். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து நடைபெறாத விஷயங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாக நடைபெறும் என்று சொல்லலாம். அத்தகைய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கட்டுப்பாடு வேணும். சில பேர் சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எதையா பார்த்தா வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் பிரச்சனை ஆகிடும், பின்னால் பிரச்சனை ஆகும். நாவடக்கம் அந்த சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அவசியம். அதுலேயும் அந்த அபவ் 50 இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியமானது. டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஜிக்வா சப்பலம்பாங்க, அதுக்கு பேர். ஏதாவது ஒன்று சாப்பிட்டா அதில் ஒரு ஆசை, இப்படி சப்பு கொட்டிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் ஜிக்வா சப்பலம்னு பேர். அந்த மாதிரி கொஞ்சம் வயசான பிறகு 65க்கு மேலே போனவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப இருக்கும். அப்போ தான் இவங்க சாப்பிடக்கூடாது. டாக்டர் உப்பு சேர்க்காதீங்க, சர்க்கரை சேர்க்காதீங்க, அரிசி சேர்க்காதீங்க, ஆயில் சேர்க்காதீங்க, ஃபேட் ஐட்டம் எதுவும் சேர்க்காதீங்க, இப்படி எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சேர்க்காதீங்கன்றவார். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வரும். அதுக்கு பேர் தான் ஜிக்வா சப்பலம்னு பேர். அந்த மாதிரி உங்களுக்கு சில ஆசைகள் ஏற்படலாம். தயவுசெய்து மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள். இன்று காலையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் அடுத்தடுத்து நடைபெறப் போகின்றன. 3ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் இன்று மதியம் 4ஆம் இடம் சென்று விடுகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் டிசம்பர் 2ஆம் தேதி என்று பின்னிரவு நகர்ந்து 3ஆம் தேதி அதிகாலையிலே 3ஆம் இடமான துலாமிற்கு சென்று விடுகிறது. இப்படி அடுத்தடுத்து நிகழப்போகும் கிரக மாற்றங்கள் எல்லாம் சிம்மராசிக்கு நன்றாக இருக்கின்றன. டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 3 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த அர்த்தாஷ்டம சனி முடிவடைய போகிறது. இப்படி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருத்து. அதனால் ஒரு 2.5 days கொஞ்சம் அமைதியாக இருங்கள், அதிகமாக பேச வேண்டாம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் நகர்ந்து 3ஆம் இடம் செல்கிறது இன்று மதியத்தில். இன்றைக்கி காலையிலலாம் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மேஷத்தை குருவும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கின்ற கிரக நிலவரம் இன்று காலையிலே இருக்கிறது, முற்பகலிலே இருக்கிறது. இன்று பிற்பகல் சுக்கிரன் 3ஆம் இடமான விருச்சிகத்திற்கு சென்று தன் சொந்த வீடான ரிஷபத்தை பார்க்கிறது. ஆகவே கன்னி ராசிக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெறுகிறது, 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 9 குடைவன் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற யோகம் இன்று ஆரம்பமாகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் சந்திரன் வெகு சிறப்பான நிலையிலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். பிற கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். மார்க்கே வாங்க மாட்டான், இன்ட்ரெஸ்டே இல்லை படிப்புலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா இன்றைக்கி எக்ஸாம் நல்லா எழுதிடுவோம். அந்த மாதிரி சில பொடி பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பயங்கர ஆர்வம் ஏற்படும். நான் வாங்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு மார்க் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படிப்பிலே ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நேரம். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிறு சிறு தடைகளெல்லாம் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து முழுமையாக தடைகளெல்லாம் விலகிவிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். டிசம்பர் 3லேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சுக்கிரன் இன்று மதிய நேரத்திலே நகர்ந்து 2ஆம் இடமான விருச்சிகத்திற்கு சென்று விடுகிறது. சுக்கிரன் இன்னைக்கு பெயர்ச்சி ஆறுது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ரொம்ப நாளாக ராசியிலே இருந்தது.
இந்த துலாமில் குரு சுக்கிரன் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையில் கூட அதுதான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் சுக்கிரன் நகர்ந்து 2ஆம் இடமான விருச்சிகத்திற்கு சென்று விடுகிறது. நாளையிலேருந்து பார்த்தா துலாமில் குரு, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகம் அங்கே சேர்க்கை. இந்த சுக்கிரன் மாற்றம் நிகழ்கின்ற நாள் என்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். 7 குடைவனும் 10 குடைவனும் ஒன்று நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. 7 குடைவன் செவ்வாய், 10 குடைவன் சந்திரன் 2 நேருக்கு நேராக பார்த்து சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. எனவே திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும். திடீர்னு எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நிற்க முடியாமல் இருந்தவங்களாம் எழுந்து குதிப்பாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உங்கள் குடும்பம் அமைந்திருக்கும். வலுவான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடம் செல்கின்ற நாள். மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது ஏற்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு அற்புதமாக இருக்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுடைய தனிப்பட்ட வழக்குகள், உங்களுடைய சொத்து தொடர்பான அல்ல பிற சிவில் மேட்டர் சம்பந்தமான கேசஸ் அல்லது கிரிமினல் கேசஸ், அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நல்ல விதமாக முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்கும். இன்றைய நாள் அத்தகைய தீர்ப்புகள் வரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே 9 குடைவன் அமர்ந்திருப்பதால் யோகம். 9ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்திலே அமர்ந்து ராசி அதிபதியால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி செவ்வாயும் சந்திரனும் ஒன்றை நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்றன. சந்திரமங்கல யோகம் என்று இதற்கு பெயர். 12ஆம் இடத்திலே இருக்கும் சுக்கிரன் இன்று மதிய நேரத்திலே ராசிக்குள் நுழைந்து விடுகிறது. இன்று சுக்கிரன் பெயர்ச்சியாகிறது. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வலிமை சேர்க்கும் ஒரு பெயர்ச்சியாக இருக்கும். ராசியில் இருக்கும் சுக்கிரன், புதன், சூரியன், சனி ஆகிய 4 கிரக சேர்க்கை இன்று மாலை நேரத்திலிருந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருமண வயதில் இருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். 5ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து அனைவராலும் பாராட்டப்படுவார்கள், புகழப்படுவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலும் அலுவலகத்திலும் வெளியிலேயும் நடைபெறும். நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு, சிறப்பான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். அதுபோல நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும். அதனால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எங்கு சென்றாலும் சிறப்பு. ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6 குடைவன் 12ஆம் இடம் வருவதால் யோகம். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே வலுவாக மிக சிறப்பாக அமைந்து கொண்டு அங்கிருந்து யோகத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் இப்பொழுது தனுசு ராசிக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 12ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை காரணமாக செலவுகள் ஏதாவது வரும். திடீர்னு செலவு வரும். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் இருக்கும். இந்த தாப்பால் சரியாக போட முடியல, அது ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அதை கொஞ்சம் அந்த சரி பண்ணோம் அப்படிம்பாங்க. வந்து பார்த்தா அது ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரேமோடு மாற்றணும் சார், அதை ஒண்டி தனியாக சரி பண்ண முடியாதுமாங்க. பார்த்தா எங்கேயோ போய்டும் செலவு, பட்ஜெட்டு. இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள், ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகள். கதவு, தாப்பால், ஜன்னல்ங்கிறதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்பு வீட்டுக்கு. அதில் போய் நம்ம வந்து சிக்கனம் பண்ணுறேன் அப்படின்ட்டு செலவு பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணி தான் ஆகணும். எனவே அத்தகைய எதிர்பாராத சில செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும். ஆனால் நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும். அது அந்த செலவுகளை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அதையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு உங்களிடம் போதிய நிதி வசதி இருக்கும். நிதி நிலவரம் சிறப்பாக இருக்கும்.
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் தேவைகளையும் நீங்கள் முழுமையாக யார் யார் என்னென்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். தனுசு ராசி பெண்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆடை வாங்குவார்கள், அணிகலன் வாங்குவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மகர ராசிக்கு இது மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் இன்று மதிய நேரத்தில் 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வந்து விடுகிறது. சுக்கிரன் பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து ராசி அதிபதியோடும் 9 குடைய புதனோடும் இணைவது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி 5 குடைவன் 9 குடைவன் ஆகிய 3 திரிகோணாதிபதிகளும் இன்றைய தினம் ஒன்றாக இணைந்து விடுகின்றன. வலுவான கிரக சேர்க்கை அது. 1, 5, 9 ஆகிய 3 வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களெல்லாம் ஒரே இடத்துல ஒன்றாக கூட்டு சேர்கின்ற மிக சிறப்பான ஒரு யோகம். யோகங்களிலேயே இதுதான் ரொம்ப பெரிய யோகம்பாங்க. யார் ஜாதகத்திலாவது லக்னாதிபதி 5 குடைவன் 9 குடைவன் 3 ஒன்றா சேர்ந்திருந்தால் அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஏதோ ஒரு ஃபீல்டில். இந்த 3 கிரகங்களும் கேந்திர திரிகோணங்களிலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது இன்னும் பெரிய யோகம். இன்றைய தினம் மகர ராசிக்கு 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான ராசி அதிபதி சனி, 5 குடைய சுக்கிரன், 9 குடைய புதன் ஆகிய முக்கியமான 3 கிரகங்கள் சனி, சுக்கிரன், புதன் ஆகிய 3ம் ஒன்றாக சேருகின்றன. இந்த சேர்க்கை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஏற்படுகிறது என்பது இன்னொரு சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல நல்லது செய்யாத கிரகம் இருந்தால் கூட நல்லது பண்ணும், கெடுதல் பண்ணாமல் இருக்கும். இவ்வளவு பெரிய நன்மை செய்யும் முக்கியமான கிரகங்கள் ஒன்றாக 11ஆம் இடத்தில் இணைந்து விடுகிறது என்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. மகர ராசிக்காரர்களை இப்பொழுது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற நேரம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய முடியாமல் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்தீர்களோ அதை இப்பொழுது சுலபமாக அடைந்து விடுவீர்கள். கண்ணில் தெரிகின்ற வானம் கையிலே படும் நாள். எது அசாத்தியம், எது இம்பாசிபிள் என்று மற்றவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் பாசிபிள் ஆக்கி காட்டுவீர்கள். இப்பொழுது ஆஞ்சநேயரை வழிபட்டால் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையோ அதையெல்லாம் நடத்தி காட்டி விடுவார். ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கிறது. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத்தா, ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. மிக கடினமான விஷயங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அனுமன் வழிபாட்டின் மூலமாக சுலபமாக அடைய முடியும் என்று நமது முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது கிரகங்களெல்லாம் மகர ராசிக்கு மிகவும் சாதகமான நிலையிலே அமைந்து வெகு அற்புதமான நிலையிலே 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான முக்கியமான 3 கிரகங்கள் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் மிக சுலபமாக செய்து விடுவீர்கள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி. கும்பராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே இருந்த சந்திரன் இன்று காலையிலே நகர்ந்து 2ஆம் இடமான மீனத்திற்கு சென்று விட்டது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சுக்கிரன் இன்று மதியம் நகர்ந்து 10ஆம் இடம் வருகிறது. முக்கோண இடங்களுக்கு அதிபதியான 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்றாக இணைய போகின்றன. இந்த சனி, புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் சேர்க்கை மகரத்திற்கும் கும்பத்திற்கும் மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். மிதுனத்திற்கும் மிகச் சிறப்பான நன்மையை செய்யும். கன்னி ராசிக்கும் நன்மை செய்யும். மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிகளுக்கு இந்த புதன், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு யோகமான நாள். ராசியிலே சந்திரன் 5 குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. 7ஆம் இடமான கன்னியிலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் 2 திரிகோணாதிபதிகளும் ஒன்றை ஒன்று பார்க்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. சந்திர மங்கள யோகம்னு பேர். இதுக்கு பேர் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற கிரக அமைப்பிற்கு பெயர் சந்திரமங்கள யோகம். அந்த யோகம் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இணைந்துள்ளன.
அதில் 2 கிரகம் நல்லது பண்ணாது, ஒன்று சுமாராக நல்லது பண்ணும். நன்மை செய்யாத கிரகங்கள், நன்மை செய்யும் கிரகங்கள் ஆகிய அனைத்தும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதும் ஒரு விதத்திலே நன்மைதான் என்று சொல்லலாம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைய தினம். இன்று மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். மீன ராசியிலே உள்ளவர்களெல்லாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வரவு செலவு ஈக்குவலாக இருக்கும். அதிக வரவும் அதிக செலவும் ஏற்படுகின்ற நாள். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரோடும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம், புதன்கிழமை. நாளைக்கு ஏகாதசி விரதம். மாதம் ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகின்ற அன்பர்களெல்லாம் நாளைய தினம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதங்கிறது வளர்பிறை தேய்பிறை ரெண்டிலுமே வரும். நாளைய தினம் ஏகாதசி. ஏகாதசி என்றால் 11ஆம் பிறை. அமாவாசையான 11ஆம் நாள் ஏகாதசி, பௌர்ணமியான 11ஆம் நாளும் ஏகாதசி. நாளைக்கு வளர்பிறை ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். புதன்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது. பெருமாள் வழிபாட்டிற்கு மிகச் சிறப்பான நாள் நாளைய தினம். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஏவிளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி 28/11/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து அங்காரக தோஷம் இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணலாம் சொல்லிட்டு வரோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால் கல்யாணம் தடைப்படுறது, அதுக்கான பரிகாரம் இது இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு வர பரிகாரம், நான் இப்போ 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குது, அதனால் கல்யாணம் பிரேக் ஆகுது, அதை கல்யாணம் நடக்கிறதுக்கான பரிகாரம் இல்லை. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. 2 ஜாதகத்தையும் சேர்க்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணிட்டு சேர்க்கலாம்ன்றதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஏன்னா செவ்வாய் தோஷத்தால் விவாகம் தடைப்படுறதுன்னு கிடையாது. செவ்வாய் தோஷம் இருக்கும் பொழுது இல்லாத ஜாதகத்தை சேர்க்குற சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம். அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு திருமண தகவல் மையம் நடத்துகிறவர் சொன்னார், 8ல் செவ்வாய் இருந்தால் பயங்கரமான தோஷம், 2ல் இருந்தால் கொஞ்சம் தோஷம், அது என்ன பயங்கரமான தோஷம்னார். அது பயங்கரமான தோஷம்னா செவ்வாய் என்ன கத்தி கித்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு வருவாரோ, பயங்கரமான தோஷம்னார். அப்படிலாம் சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது. சொல்கிறார் 8ல் செவ்வாய் இருந்தால் பயங்கரமான தோஷம், அதை சாதா தோஷத்தோடு சேர்க்கக்கூடாது. ஏன்னா மசால் தோசையாக நான் சாதா தோசை ஸ்பெஷல் தோஷைன்னு சொல்கிறதுக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பயத்தை கொடுத்து விஷயத்துலேருந்து வெளியில் போயிடுறோம். அதனால் அது சரியானபடி அணுகிறது தான் தீர்வாக இருக்கும். இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டே இருக்கீங்க, குறுக்க யாரோ காரில் போகிறீங்க, குறுக்க ஒருத்தர் உடனே பிரேக் அடிக்கிறது தான் தீர்வாக இருக்கும். பயம் தீர்வு கிடையாது. எதுக்குமே பயம்ன்றது தீர்வாகாது. பிரச்சனைகளுக்கு பயம் என்பது தீர்வாகாது. அதனால் இந்த பயங்கரமான தோஷம்ன்றதெல்லாம் விட்டுட்டோம். அங்காரக பகவான் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். கடக சிம்ம லக்னத்துக்கு எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்கிறான். ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தால் தோஷம் இல்லைன்றா, குரு பார்த்தா தோஷம் இல்லைன்றா, குருவோட சேர்ந்தால் தோஷம் இல்லைன்றா, சனி பார்த்தா தோஷம் இல்லைன்றா, இப்படி செவ்வாய் தசை வரலன்னா தோஷம் இல்லைன்றா. எவ்வளோ
உங்களுக்கு வந்து அவள் பார்த்தீங்கன்னா கீழே ஒன் பை ஒன்னா இது தோஷம் இல்லை, இது தோஷம் இல்லை, இது தோஷம் இல்லை, அப்படி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா செவ்வாய் தோஷம் 1000ல் ஒருத்தருக்கு இருந்தால் பெரிய விஷயம். இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நீங்கள் பயப்படும் காலத்தில் அந்த பயம் விலகிறதுக்கான பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறோம். ஆணுக்கோ பெண்ணுக்கோ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. நீங்கள் பொருத்தம் பார்த்த இன்னொரு ஜாதகருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு நீங்கள் சேர்த்து திருமணம் பண்ணுறதா இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணுறது? இதை செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவா பண்ணால் போகிறோம். 2 பேரும் பண்ண வேண்டாம். செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் பண்ணால் போகிறோம். இது வந்து எளிய பரிகாரம் தான், செலவு அதிகம் நினைக்காதீங்க. இது 2 விதமாக பிரித்து சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம் 8 சிவப்பு பட்டு புடவை தானம் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமான சுமங்கலி பெண்களுக்கு உறவினரோ இல்லை வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ வெத்தலைப்பாக்கு குண்டு மஞ்சள் தாம்பூலம் வச்சு நீங்கள் தட்சணை வச்சு 8 சிவப்பு புடவை 8 செவ்வாய்க்கிழமை தானம் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து 2வது இதோடு சேர்ந்த இதுதான் கல்யாணத்தன்னைக்கு அதே முகூர்த்தத்தில் அதே லக்னத்தில் அதே கிழமை அதே நட்சத்திரம் அதே லக்னம் கல்யாணமான அதே தினம் அதே லக்னத்தில் இங்கே பொண்ணுக்கு தாலி கட்டும்பொழுது அதே நேரத்தில் சீதா கல்யாணமோ வள்ளி திருமணமோ பண்ணி வைக்கலாம். அதே மேடையிலேயே ஒரு பக்கம் சீதா திருமணம் வள்ளி திருமணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கல்யாணம் முடிச்சிட்டோம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ மணமகனையும் மணமகளையும் அழைச்சிட்டு போய் வள்ளி திருமணமோ இல்லை சீதா கல்யாணமோ நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். சரி, இது கொஞ்சம் நமக்கு செலவு அதிகமாக வரக்கூடியதாக இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா 2வது பரிகாரம், கல்யாணம் நீங்கள் பண்ணச்சே நிச்சயம் பண்ணுறீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் 8 ஏழை பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆறாரு இல்லையா, அந்த மாதிரி ஏழை பெண்கள் கல்யாணத்துக்கு 8 மங்களகரமான பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான பொருள்னு எடுத்துக்கலாம். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா பாய்ப்படுக்கைன்னு சொல்லியிருக்கு, மெத்த தலகாணின்னு சொல்கிறோம், அது குத்து விளக்கு, கண்ணாடி, மஞ்சள், அதே மாதிரி வந்து பட்டு புடவை, இதெல்லாம் திருமாங்கல்யம், இது மாதிரி மங்களகரமான பொருள் 8 பொருளை வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து தானமாக கொடுக்கலாம். இந்த மங்களகரமான பொருளில் விலை உயர்ந்த பொருள் இருக்குது, விலை குறைந்த பொருளும் இருக்குது. நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 8 பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுற பாருங்க, அவளுக்கு நீங்கள் இதை தானமாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக அமையும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8 செவ்வாய்க்கிழமை மாமர கன்று வாங்கி தொடர்ந்து நடுங்க. 8வது நாள் 8வது செவ்வாய்க்கிழமை முடிக்கும் பொழுது இதை வந்து நான் சொன்ன 2 பகுதியாக சொன்னேன். ஒன்று புடவை வாங்கி கொடுங்கன்னு, இல்லை 8 சுமங்கலி பெண்களுக்கு உங்களுக்கு புடவை வாங்கி தர சொன்னேன். அப்படி இல்லைன்னா 8 ஏழை பெண் குழந்தைங்க கல்யாணத்துக்கு மங்களகரமான பொருள் வாங்கி தர சொன்னேன். ஆனால் 2 பேருமே விருட்ச பரிகாரம் பண்ணணும். இந்த மரம் நடுற பரிகாரத்தை அதை செய்தாலும் இதை செய்தாலும் எதை செய்தாலும் இந்த மரம் நடுற பரிகாரத்தை செய்யணும். மாமரத்தை கன்று வாங்கி செவ்வாய்க்கிழமை ஓங்கி வளரக்கூடிய மரக்கன்று வாங்கி 8 செவ்வாய்க்கிழமை நடுங்க. 8வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ராமர் கோயிலுக்கு போய் ஸ்ரீ ராமபிரான துளசியால் அர்ச்சனை பண்ணி பலாப்பழமும் தேனும் நைவேத்தியம் பண்ணலாம். பலாப்பழம் கிடைக்கல அப்படின்னால் மாம்பழமும் தேனும் நைவேத்தியம் பண்ணுங்கள். மாம்பழமும் பலாப்பழமும் வராத காலம் அப்படின்னால் வாழைப்பழம் நாட்டுப்பழமே போகும் வாங்கி, செவ்வாழைப்பழமோ நாட்டுப்பழமோ வாங்கி தேனும் ஒரு லிட்டர் தேன் வாங்கி ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கல்யாணமான ஒவ்வொரு வருஷமும் மாமரம் நட்டுட்டு வாங்க. கல்யாணமான அதே நாள் மாமரம் நட்டுட்டு வாங்க. கட்டாயம் விவாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்த தோஷம் எதுவுமே செய்யாது. அது பயங்கர தோஷம்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தைரியமாக திடமாக பண்ணலாம், எந்த விதமான கெடுதலும் செய்யவே செய்யாதுன்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இன்னொன்று கூட இங்கே சொல்கிறேன். உலகத்தில் சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் ஜாதகம் மிதுன லக்னம்ட்டு நீங்கள் பொண்ணுக்கு வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, மிதுன லக்னம்னு எடுத்திருக்கீங்க. கடைசியில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை 10 நிமிஷம் முன்னையே பிறந்துட்டான்னு தெரியுது. ரிஷப லக்னம் வந்துடுது. லக்ன சந்தின்னு சொல்லுவாள். ஒரு லக்னமும் இன்னொரு லக்னமும் மாறக்கூடிய காலம், அதாவது மாறக்கூடிய நேரம். அப்போ மிதுன லக்னம்னு நினச்சி 8ல் செவ்வாய் நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க. அதே 10 நிமிஷம் முன்னே குழந்தை பிறந்து ரிஷப லக்னமாக போயிடுது. அப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுது. அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு ஒரு நல்ல பெண் குழந்தை ஜாதகத்தை நீங்கள் தள்ளி வச்சுட்டோ, நீங்கள் வேறு ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்போ நீங்கள் ஒரு நல்ல சம்மந்தத்தை இழந்துட்டீங்கன்றது புரியல உங்களுக்கு. அதனால் ஜோதிடம்னு சொன்னால் கூட
கண்ணை கட்டிட்டு நீங்கள் அப்படியே நம்ம குதிரை வண்டியில் குதிரைக்கு கண்ணில் கட்டுவா அந்த மாதிரி கட்டி ஒரே நேர்பார்வையாக போகாமல் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு 10 நிமிஷம் நேரத்தை அந்த காலத்தில் கணக்கு இல்லாமல் விட்டுருக்கலாம். இல்லை 8:10 8 மணின்றதை 8:10ன்னு தவறி சொல்லியிருக்கலாம். ஜோதிடர் 8:10க்கு லக்னம் கணிச்சிருப்பார். அப்போ குழந்தை 8 மணிக்கு பிறந்திருக்கும். அப்போ செவ்வாய் தோஷமே இல்லாத குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் நினச்சி நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க. ஆக இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த பரிகாரம்ன்றது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, கற்பக தரும் மாதிரி. நீங்கள் ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு முன்னால் மற்ற விஷயங்களையும் பாருங்கள். பையனோட அந்தஸ்து, பையனோட படிப்பு, பையனோட குணம், கேரக்டர் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாம் பொருந்தி வந்து இது மட்டும் தடையாக இருந்தால் இதை காரணம் காட்டி மற்றதை நிறுத்தாதீங்க. எல்லாமே நல்ல குணங்களோட ஒரு வரன் தேடி வந்துட்டால் அதை தள்ளவே தள்ளாதீங்க. ஏன்னா வாழ்நாளில் நம்ம எதையும் சந்திக்கலாம், எதையும் சம்பாதிக்கலாம். ஆனால் நல்லவர்களை சந்திப்பதோ நல்ல விஷயங்களை நம்ம பார்க்குறதோ ரொம்ப கஷ்டம். நல்லவர்களோட சம்பந்தத்தை சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி நல்ல சம்பந்தங்கள் தேடி வரும்பொழுது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், அட்டம செவ்வாயின்னு சொல்லாமல் நீங்கள் உடனடியாக இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு சேர்த்து வைங்க. காலம் முழுக்க அவள் க்ஷேமமாக இருப்பா, நன்னா இருப்பா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் வந்து 2 வந்து பெண் குழந்தைகள், 1 வந்து ஆண் குழந்தை சுவாமிஜி. இவங்களுடைய 2வது பெண் குழந்தை வந்து இறந்துட்டாங்க. இவங்களுடைய முதல் பெண்ணுக்கு வந்து திருமணமாகி 5 மாதம் தான் ஆகுது. அவங்க வந்து கருவுற்றா அதில் வந்து 2வது பெண்ணே வந்து பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதற்கு என்ன பரிகாரம் செய்யலான்னு கேட்டிருக்காங்க சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட உங்களோட அபிலாஷை பூர்த்தி அடையும்ன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களோட இந்த எண்ணம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இதை பற்றி பேசணுன்னா ஜென்மான்றதை பற்றி நிறைய பேச வேண்டி வரும். ஒரு ஜீவனும் தன்னோட மரணத்துக்கு அப்புறம் தன்னோட பாப புண்ணியங்களை வைத்து அது சேர வேண்டிய இடங்களை சேரும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ உங்களோட இந்த இறந்த பெண் குழந்தை அதீதமான ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் ஒருவேளை மோட்சத்துக்கு போகலாம், இல்லை உயர்ந்த பிறவியை அடையலாம். உயர்ந்த பிறவினா ஒரு ராஜாவுக்கு மகளாக பிறக்கலாம். ஆக வந்து ஒரு பெரிய பட்டம் பதவி வைக்கக்கூடியவருக்கு குழந்தையாக பிறக்கலாம். அப்போ மோட்சத்துக்கு போகிற குழந்தைய நம்ம மறுபடியும் ஜனிக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது உங்கள் பெண் வந்து இப்போ மோட்சத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு. அந்த ஜென்மா வந்து சாபல்யம் அடைஞ்சு மோட்சத்துக்கு போகிறா, கைலாயமோ அல்லது வந்து உங்களுக்கு வைகுண்டமோ போகிறான்னா நம்ம அந்த குழந்தைய பூமிக்கு வந்து மறுபடியும் ஜனனம் எடுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிறவி எடுன்னு சொல்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார்னா. பிறவின்றது பெருங்கடல்னு சொல்கிறார். பிறவின்றது பெருங்கடல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்சத்துக்கு போகிற குழந்தைய நம்ம மறுபடியும் ஜனனமானோன்னு நினைக்கிறது அவ்வளோ உசித்தமானதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுறது, உலகத்தில் அன்புன்றது ஒரு பெரிய கடல். காதலும் அன்பும் கணக்கிடவே முடியாது. அது வந்து பெரிய கடல். அந்த அன்புக்கு வந்து விலையே கிடையாது இல்லையா. அதனால் உங்கள் அன்புக்காக அந்த குழந்தை உங்கள் இல்லத்தில் வந்து பிறக்கணுன்றதுக்கான என்ன பரிகாரம்ன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை செய்யுங்க. கட்டாயம் இறையருளால் உங்கள் பெண் உங்கள் இல்லத்திலேயே கட்டாயம் வந்து உங்களுக்கு பேத்தியாக வந்து பிறப்பா. கட்டாயம் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்களோ உங்கள் பெண்ணோ யார் வேணால் செய்யுங்க. இது ஒரு நல்ல அருமையான ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். அதாவது மகாவில்வம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகாவில்வம் வாங்கி உங்கள் பெண் வந்து எந்த இதில் இறந்தாலோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் 7 வாரம் தொடர்ந்து நடுங்க. மகாவில்வம் உங்கள் பெண் இறந்த அந்த கிழமை அன்னைக்கு 7 கிழமை, எந்த கிழமை இருந்தாலும் அந்த 7 கிழமையும் அந்த மகாவில்வத்தை நட்டுடுங்க. 1. 2வது தாயுமானவரை பிரார்த்தனை பண்ணுங்க. தாயுமானவரை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்தைக்கு அருள் பாலிக்க அந்த பெண் வந்து அந்த பெண்ணோட அம்மாவாக உருவெடுத்து தாயும் ஆனார். சிவபெருமான் ஆண் இல்லையா, இருந்தாலும் பெண்ணாக உருமாறி போனார்னு பிரசவம் பார்த்ததா ஒரு ஐதீகம். அந்த காவிரி கரையில் பிரசவ வழியில் இருந்த பெண்ணுக்கு சிவபெருமான் அந்த பெண்ணோட அம்மாவாக உருமாறி போய் பிரசவம் பார்த்த கதை இருக்குது. தாயுமானவரை பிரார்த்தனை பண்ணுங்கள்.
உச்சி பிள்ளையார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சி. அங்கே தான் தாயுமானவர் சன்னதி இருக்குது. குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ டைம் இருக்கோ அப்போ போய் ஒரு வாழைத்தாறு வாங்கி நெய்வேத்தியம் பண்ணி சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணுறதா மனசில் நினச்சிக்கோங்க. இந்த வில்வ மரத்தை நடுங்க. கட்டாயம் உங்கள் பெண் உங்கள் இல்லத்தில் பிறப்பாள். சரி, அந்த பெண் தான் பிறந்தாண்டதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பரிகாரம் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பெண் தான் வந்து நம்ம குடும்பத்தில் பிறந்தா அப்படின்றதுக்கு என்ன வந்து நமக்கு ஒரு சான்று அப்படின்னா, அந்த பெண் பிறந்த அதே நட்சத்திரமாவோ, அந்த பெண் பிறந்த அதே நட்சத்திரமாவோ இல்லை அதே ராசியாவோ, அதே கிழமை அதே நேரத்தில் குழந்தை பிறக்கும். அதே கிழமை அதே நேரத்தில் அந்த குழந்தை ஜனிக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடம்புல மச்சம் குறிப்பிட்ட இடத்துலையே கட்டாயம் இருக்கும். இந்த அறிகுறியை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தை வந்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும். உங்களோட எண்ணம் நல்ல முறையில் பூர்த்தி அடையும். உங்கள் எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். அது பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். சில நேரத்தில் கல்யாண வீட்டில் போவீங்க, நமக்கு வேண்டியவர் பால் பாயசம் எடுத்துன்னு வந்துடுவார். நம்ம போகிறோம்னு சொன்னால் கூட மறுபடியும் இலையில் விட்டுக்கிட்டே இருப்பார். அவரோட அன்பு. ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம், பால் பாயசமும் சாப்பிட்டோம், மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பார், மறுபடியும் விடுவார். அப்போ ஸ்வீட்டை போடுவார். நம்மளால் சாப்பிடவே முடியாமல் இருக்கும். அது ஒரு இம்சை மாதிரி தெரியும். ஆனால் அவரோட அன்பு அந்த மாதிரி. சில நேரங்களில் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான்ற மாதிரி என்ன பண்ணுறது, உங்களோட அன்பு, இந்த அன்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். கட்டாயம் அந்த பிறக்கிற குழந்தை உங்களோட பெண்ணாகவே இருக்கும். கட்டாயம் இறையருள் சித்திக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. உமா மகேஸ்வரி அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காகவும் பரிகாரங்களும் ஆன்மீக தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை ஓம்காரம் பகுதியில் சந்திக்கலாம். இது விடியும் வி ஸ்டார் வித் பவர் ஆஃப் 5 வழங்கும் ஒளிமயமான எதிர்காலம். டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய்.